ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிக்கன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இன்றைக்கி 1/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கான ரெசிபி நான் போடுறேன். இதில் எண்ணெய் நல்லா காய விடணும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு துண்டு பட்டை போடுறோம், 2 லவங்கம், 2 ஏலக்காய் போடுறோம். அப்புறம் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ரெண்டுமே சமமான அளவு ஃப்ரெண்ட்ஸ். சின்ன வெங்காயம் ஒரு 4 போட்டுக்கோங்க, பெரிய வெங்காயம் 1 போட்டுக்கோங்க. இது வந்து கரெக்டான அளவு 1/4 கிலோ சிக்கனுக்கு. இது போட்டுட்டு இப்போ வெங்காயம் நல்லா வதங்க விடணும். அதுக்கு வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க, ஒரு சிட்டிகை தான் உப்பு போடணும். இப்போ இதை நல்லா வந்து வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அந்த நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்குறப்போ அந்த டேஸ்ட்டு சூப்பராக வரும். இப்போது நம்ம வந்து பிகினர்ஸ்க்கான சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாமே வந்து நான் பிகினராக நான் இப்போ தான் கொஞ்சம் இயர்ஸாக தான் கற்றுக்கிட்டேன். ஸோ நான் பிகினராக பண்ண மிஸ்டேக்ஸ், அதிலிருந்து வந்து நான் ஒரு பெஸ்ட்டான ரெசிபி, இப்போது எனக்கு பெஸ்ட்டான ரெசிபி ப்ளஸ் டேஸ்டி சிம்பிளான ரெசிபி எது கிடைக்குதோ அதை இந்த சேனலில் போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபி, இது சிம்பிளாக இருக்குது, எதுவும் மசாலாஸ்லாம் நம்ம அரைக்கவும் வேண்டாம். ஸோ அதனால் வந்துட்டு இதில் டேஸ்ட் இருக்காதுன்னு நினைக்காதீங்க, சூப்பராக இருக்கும். இப்போது இதில் வந்து கொஞ்சமாக சோம்பு போட்டிருக்கோம், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கோம். இந்த சோம்பும் கருவேப்பிலையும் நீங்கள் வெங்காயம் போடுறதுக்கு முன்னாடியும் சேர்க்கலாம். நான் இப்போ சேர்த்துருக்கேன். இது நல்லா வதக்கணும். ஸோ என்னோட சேனலில் இப்போ பிகினர்ஸ்க்கான லைஃப் ஸ்டைல் எல்லாமே போடுவோம், செல்ஃப் கேர் டிப்ஸ் எல்லாமே. ஸோ நான் ஹேர் கேர், செல்ஃப் கேர், அதுக்கப்புறம் குக்கிங் முக்கியமாக. ஸோ எல்லா வீடியோஸும் வரும். நீங்கள் கண்டிப்பாக சமைக்கவே தெரியாதவங்க கூட ஈஸியாக சமைக்கிற மாதிரியான வீடியோ தான் இது. இப்போ இதில் இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒரு 1.5 to 2 டேபிள் ஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன் போடுங்க, கரெக்டாக இருக்கும். ஸோ அதை போட்டு நல்லா அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்குறோம். நல்லா இது போட்டோன்னே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாலே அடி பிடிச்சிரும். ஸோ நீங்கள் ஒன்று ஸ்லோவில் வச்சு வதக்குங்க, இல்லை அப்படின்னா நீங்கள் கை விடாமல் நல்லா வதக்கிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அடி பிடிச்சாலும் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா நம்ம இப்போ தக்காளி போட போகிறோம். தக்காளி போடுறப்போ அந்த அடி பிடிச்சது அதெல்லாம் வந்து நமக்கு ரிலீஸ் ஆகிடும். ஸோ ப்ராப்ளம் இல்லை. இதில் ஒரு பெரிய தக்காளியாக வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை போட்டு நல்லா வதக்குறோம். ஸோ போடுறப்பவே நான் வந்து நல்லா அந்த அடி பிடிச்சதெல்லாம் எடுத்து நல்லா வதக்கிறேன். நல்லா இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாம் சேர்க்குறப்பவே உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றுனீங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். இதில் நான் எண்ணெய் கம்மியாக ஊற்றிருக்கிறதுனால கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போது கறி குழம்பு, மீன் குழம்பு, இந்த காரக்குழம்பு அதுக்கெலாம் வந்து நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டு. இல்லை உங்கள் வீட்டில் எண்ணெய், தேங்காய் எண்ணெயோ கடலெண்ணெயோ எதுனாலும் சேர்க்கலாம். இப்போ 1/4 கிலோ சிக்கனை நல்லா மஞ்சள்லாம் போட்டு நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் நான். நல்லா அந்த வெங்காயம், தக்காளி எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் அந்த சிக்கனை நம்ம இதில் போட்டுடணும். எங்கள் வீட்டில் எப்போவும் வந்து இந்த லெக் பீஸு அந்த மாதிரி பீசஸ் தான் விரும்பி சாப்பிடுவோம். ஸோ நம்ம கறி வாங்குறப்பவே அந்த மாதிரி பீசஸாக கேட்டு வாங்கிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். குழம்புக்கெலாம் இந்த லெக் பீஸ்லாம் வந்து சாஃப்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை அந்த பிரெஸ்ட்டு பீஸ் அதெல்லாம் போடுறாங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி சக்கையாக இருக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி பீசஸ் தான் கேட்டு வாங்கிக்கோங்க. இப்போ இதை நல்லா ஒரு கிளறி விடணும், எல்லாமே சேர நல்லா கிளறி விடணும். நல்லா கிளறி விட்டுட்டோம். இப்போ இதில் மசாலா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள்,
2 டேபிள் ஸ்பூன், 2 நல்ல ஹீப்டு டேபிள் ஸ்பூனாக கூட போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், நம்ம வீட்டில் செய்கிற அந்த மிளகாய்த்தூள் இருக்குது. நீங்கள் சக்தி மிளகாத்தூளோ இல்லை ஆச்சி மிளகாத்தூளோ எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கறி குழம்புக்கு இது நல்லாவே இருக்கும். அப்புறம் இந்த தனியாத்தூள் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன், 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் எவ்வளோனாலும் சேர்த்துக்கலாம் தனியாத்தூள். சீரகத்தூள் வந்துட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் சேருங்க போதும். ரொம்ப சேர்த்திங்க அப்படின்னா குழம்பு கசப்பாயிரும். ஆனால் இது வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் கம்மியாக, ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க. அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும் உங்களுக்கு. சீரகத்தூள், இந்த தனியாத்தூள்லாம் நான் வந்து பேக்கெட்டில் இருக்கிறது சேர்த்துருக்கேன். உங்கள் வீட்டில் நீங்கள் அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதை கூட சேர்க்கலாம், நல்லா மணமாக இருக்கும். இதை நல்லா சேர்த்து கிளறி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மொத்தமாக கவர் ஆகிற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம போட்ட மசாலாஸ்லாம் நல்லா அந்த வதங்கணும். அதுக்கு வந்துட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இதில் வந்துட்டு ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கான தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த குழம்பு, இந்த மசாலாஸ்லாம் நல்லா கொதித்து வரணும், நல்லா இது வதங்கணும் அப்படின்றதுக்காக இதை தண்ணி நல்லா ஊற்றிட்டு இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இன்னுமே கூட இந்த குழம்பு வந்து இன்னுமே சுண்டணும். இன்னும் சுண்ணாதான் அந்த மசாலாலாம் நல்லா வதங்கும் நம்ம போட்டது. அதனால இதை அப்படியே வச்சுருப்போம். ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நாங்கள் சண்டே ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை செய்கிறோம். இப்போ வந்து மிளகுத்தூள் சேர்க்கணும். கடைசியாக நம்ம மிளகு தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் கடையில் வாங்குகிற மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நான் வீட்டிலே அரைக்கிறேன். வீட்டில் வாங்கின வீட்டில் மிளகு இருக்குது அப்படின்னா நீங்கள் மிளகாய் அரைச்சி சேர்த்திங்கன்னா அதோட வாசனையும் காரமும் நல்லா அருமையாக இருக்கும் கடையில் வாங்குறத விட. ஒன்றுமே இல்லை, மிளகு போட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது பவுடராக நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இந்த மாதிரி வந்திருக்கு. இதை வந்து இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் நாங்கள் ஸ்டோர் பண்ணிப்போம். மற்ற எந்த குழம்புக்கோ கிரேவிக்கோ எதுக்குனாலும் இந்த மாதிரி நாங்கள் யூஸ் பண்ணிப்போம். கடையில் வாங்குறதை விட நல்லாயிருக்கும். இப்போது அந்த குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா சுண்டி வந்திருக்கு பாருங்கள். இது வந்து சுண்டுற டைமில் இன்னுமே கூட அப்படியே இருக்கட்டும். சுண்டுற டைமில் நம்ம வந்து இட்லி ஊற்றிடலாம். இட்லி சிக்கன் குழம்பு வந்து பெஸ்ட்டு காம்போ ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் வந்துட்டு நாங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் இந்த ரெசிபிக்கு வந்து எந்த ஸ்பெஷலான மசாலாஸ் வந்து வதக்கி அரைக்கணும் அப்படின்லாம் இல்லை. இதுவே போதும். ஆனால் இது வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அழகாக வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே நல்லா வெந்து சுண்டி பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஸ்மெல்லுமே அட்டகாசமாக இருக்குது. இட்லி மாவு ரெசிபியை நான் வந்து ஒரு வீடியோவில் போடுறேன், எங்கள் வீட்டில் எப்படி செய்வோம் அப்படின்ட்டு. இது வந்து யூஸ்வலான ஒரு ரெசிபி தான். பட் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி புதுசாக சமைக்க கற்றுக்குறவங்க ஒரு பிகினர்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி நாங்கள் ஒரு வீடியோ போடுறோம். கண்டிப்பாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் நாங்கள் தொடர்ந்து வீடியோஸ் போடுவோம். இப்போ வந்துட்டு நான் இந்த சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு கண்டிப்பாக நல்லா இருந்தால் மட்டும்தான் நான் போடுவேன். இது வந்துட்டு எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிச்ச சிக்கன் குழம்பு ரெசிபி, அதனால தான் நாங்கள் போடுறோம். எங்கள் அம்மா இத்தனை இயர்ஸாக வைக்கிறாங்க. பட் இந்த ரெசிபி வந்து நான் இது கொஞ்ச நாளாக தான் கற்றுக்கிட்டு ட்ரை பண்ணுறேன். இது வந்து எங்கள் வீட்டில் ரொம்ப ஃபேவரட்டான ரெசிபி, ஈஸியாகவும் இருக்கும். ஸோ அதனால் நான் உங்களுக்கு வந்து இதை போடுறேன். இப்போ குழம்பு பாருங்கள் நல்லா அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அழகாக வந்திருக்கு. ஒரு கிரேவி பதத்துக்கு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதில் வந்துட்டு ஒரு பெரிய டம்ளர், இந்த டம்ளர் அளவுக்கான தண்ணி. இந்த தண்ணி ஊற்றுற அளவு மட்டும் உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி ப்ரிஃபர் பண்ணுவீங்க? நாங்கள் வந்து கொஞ்சம் தண்ணியாக, அந்த இட்லிக்கு தொட்டுக்கிற மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு தண்ணியாக நாங்கள் சாப்பிடுவோம். ஸோ அதனால் அந்த பெரிய கிளாஸில் ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறோம் நாங்கள். இப்போ தண்ணி ஊற்றிட்டு இதில் உப்பு சேர்க்கணும் கடைசியாக.
உப்பு வந்துட்டு கல்லுப்பு சேர்த்துருக்கோம். ஒரு 1.5 ஸ்பூன் கல்லுப்பு மட்டும் இதில் சேர்த்துருக்கோம். உப்பு வந்து தேவையான அளவு நீங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு கரெக்டாக போட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்துட்டு கொத்தமல்லி இலையை வந்துட்டு சின்ன சின்னதாக கிள்ளி நாங்கள் போட்டுக்கிறோம். கொத்தமல்லி நீங்கள் கடைசியாகவும் சேர்க்கலாம். ஆனால் இதை சேர்த்துட்டு நீங்கள் விசில் வச்சிங்க அப்படின்னா செம்மையாக இருக்கும் அந்த ஃப்ளேவரு. நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். மற்ற அந்த கிரேவிஸ்க்கு அதுக்கெலாம் வந்துட்டு லாஸ்ட்டாக தான் நம்ம கொத்தமல்லி சேர்ப்போம். இதில் கொத்தமல்லி சேர்த்துட்டு நம்ம விசில் போட்டால் சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், விசில் போட்டு ஒரு 4-5 விசில் வந்துருச்சு. வந்து நல்லா வெந்திருக்கு சிக்கன். கடைசியாக வந்துட்டு இறக்குறதுக்கு முன்னாடி நாங்கள் பெப்பர் தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு நாங்கள் இறக்குறோம். பாருங்கள், சூப்பராக கொதிச்சு வந்திருக்கு. செம்மையாக இருக்குது. அந்த ஃப்ளேவர், கலர், அந்த வாசனையே சூப்பராக இருக்குது. எங்கள் வீட்டில் இந்த கறி குழம்பு வச்சா அந்த வாசனை சூப்பராக. அவ்வளோதான் மக்களே, எல்லாருக்கும் ஃபேவரட்டான இட்லி கறி குழம்பு ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். அம்மாவும் ட்ரை பண்ணாங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மக்களே. எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.